ரினோசா அவர்கள் எழுதிய வதை முகாம்களின் சொல்லப்படாத வரலாறு என்கின்ற புத்தகத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கின்றோம். நம்ம எல்லாருக்குமே இரண்டாம் உலகப் போரை பற்றியும் அதைத் தொடர்ந்து ஹிட்லரால் முன்னெடுக்கப்பட்ட ஈத இன படுகொலையை பற்றியும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ரினோசா அவர்கள் ஹிட்லரினுடைய அரசியல் எழுச்சியை சுருக்கமாகவும் பல்வேறு முக்கிய சம்பவங்களின் மூலமும் விவரித்து செல்கின்ற அதே சமயத்தில் அவர் உருவாக்கிய ஈத இன அழிப்பு கட்டமைப்புகளின் மீது ரொம்ப ஆழமாகவும் விரிவாகவும் இந்த புத்தகத்தில் ஒரு பயணம் செஞ்சிருக்கிறாங்க. ஹிட்லரினுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும் பொழுது எவ்வாறு ஈதர்களினுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, அவர்கள் தங்களுடைய வாழ்விடங்களிலிருந்து எவ்வாறு வதை முகாம்களுக்கு மடைமாற்றம் செய்யப்படுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த புத்தகத்தில் ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் ரினோசா அவர்கள் பதிவு செய்கிறாங்க. இப்போ இந்த புத்தகத்திலிருந்து சில விஷயங்களை பார்ப்போம். சுதந்திரம் பறிக்கப்பட்ட, அதாவது ஹிட்லரினுடைய எழுச்சிக்கு பிறகு சுதந்திரம் பறிக்கப்பட்ட ஈதர்கள் அவங்களுடைய வாழ்விடங்களிலிருந்து பெரிய பெரிய ட்ரக்குகளை பயன்படுத்தி தொடர்வண்டி நிலையங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு அந்த தொடர்வண்டி நிலையங்களிலிருந்து ஈத வதை முகாம்களுக்கு மடைமாற்றம் செய்யப்படுறாங்க. இந்த தொடர்வண்டி பயணம் என்பது பார்த்திங்கன்னா ஓரிரு நாட்கள் கிடையாது, ஒரு வாரமோ இரு வாரமோ என்ன பண்ணுது, இந்த பயணம் நடக்குது. அவ்வாறு பயணம் செல்லும் பொழுது இந்த யூதர்கள்லாம் அந்த ரயில் பெட்டிகளுக்குள்ளார உட்காருவதற்கு இடம் இல்லாமல் நின்றுக்கிட்டே வராங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கைகளை தூக்கிய நிலையிலே தான் அவங்க வராங்க. கைகளை கீழே இறக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒருவரோடு ஒருவர் உரசியபடி அந்த ரயில் பெட்டிகளில் ரொம்ப அடைச்ச மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு குடிப்பதற்கு குடிநீரோ அல்லது உண்பதற்கு உணவோ எதுவுமே என்ன பண்ணுறது போதிய அளவுக்கு வழங்கப்படலை. அவர்கள் தங்களுடைய இயற்கை உபாதைகளை கழித்துக் கொள்வதற்கு கூட போதிய வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு டப்பா மட்டும் ஒரு கோடியில் கிடக்கு. அதில் தான் அவங்க எல்லாரும் தங்களுடைய இயற்கை உபாதைகளை தணிச்சுக்கணும். அது நொம்பி ஒழிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து கொட்டிட்டு அதிலேயே மற்றவர்களும் மனம் கழிச்சுக்கணும். இப்படிப்பட்ட சூழலில் அவங்க பயணத்தை மேற்கொண்டு வதை முகாம்களுக்கு அழைத்து செல்லப்படுறாங்க. அப்படி அழைத்து செல்லப்படக்கூடிய ஈதர்கள் அங்கே வகைப்படுத்தப்படுறாங்க. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஈதர்களை கடுமையான வேலைகளுக்கு உட்படுத்துகிறாங்க. ஏன்னா இரண்டாம் உலகப் போர் நடைபெற்று இந்த காலகட்டங்கிறதால ஜெர்மானியர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆயுதங்களை செய்வதற்கும் ஜெர்மானிய மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை உண்டாக்குவதற்குமான வேலைகளில் இந்த யூதர்களில் சில குறிப்பிட்ட பகுதியினர் ஈடுபடுத்தப்படுறாங்க. இன்னும் சில பேரை பிரித்து அவர்களின் மீது பல்வேறு விதமான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு நோய்களுக்கான தீர்வுகள் கண்டுபிடிக்கப்படுகிறது. அவர்கள்லாம் இப்போ நம்ம விலங்கினங்களை பயன்படுத்தி என்ன பண்ணுறோம், மருத்துவ பரிசோதனைகள் செய்கிறாங்க இல்லையா? அதற்கு பதிலாக அன்றைக்கு மனிதர்களையே பயன்படுத்தி மனிதர்களுக்கான நோய்களுக்கான தீர்வுகளை கண்டறிவதற்கான மருத்துவ பரிசோதனைகள்லாம் என்ன பண்ணியிருக்கு, அந்த ஈத அழிப்பு கட்டமைப்புகளில் நடைபெற்றிருக்கு. அப்புறம் மற்றவர்கள் இன்னும் சில பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு குழந்தைகள், வயோதிகர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் எந்த பயனும் இல்லைன்னு சொல்லி அவர்களெல்லாம் உடனடியாக விஷவாயு செலுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இப்படி இந்த புத்தகம் எங்கும் இந்த யூதர்களினுடைய அவலங்கள் மிக அற்புதமாக என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, அற்புதம்னு சொல்கிறதா இல்லை எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல, மிக கடினமான முறையில் மிக கவனமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். வதை முகாம்களின் சொல்லப்படாத வரலாறு என்கின்ற இந்த வரலாறு அனைவருக்கும் சொல்லப்பட வேண்டிய வரலாறு.